வணக்கம். அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய என்ன செய்யலாம், நம் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வீட்டிற்கு முன்னாடி நிலை கண்ணாடி அல்லது கற்பக விநாயகர் ஃபோட்டோவை வாங்கி வைக்கலாம். ரெண்டாவது, வீட்டிற்கு உட்புறம் பார்த்தா மாதிரி மகாலட்சுமி ஃபோட்டோவை வாங்கி வைக்கலாம். மூணாவது, அடுப்பையும் பூஜை ரூமையும் வீட்டையும் நல்ல சுத்தமாகவும் வாசமாகவும் வச்சுக்கலாம். நாலாவது, பூஜை அறையில் ஏற்றுற ஒரே ஒரு விளக்காவது நெய் விளக்க ஏத்துனா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அஞ்சாவது, நம் வீட்டிற்கு சுமங்கலி பெண்கள் வந்து செல்லும் பொழுது அவங்களுக்கு குங்குமம் கொடுத்து அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. ஆறாவது, வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு நாணயத்தை வச்சு மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணி அந்த நாணய குவியலை வச்சிட்டு இருக்கும் பொழுது மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. ஏழாவது, ஊறுகாவும் உப்பும் மஞ்சளும் எப்பையும் நிறைஞ்சு இருக்கணும். எட்டாவது, குறிப்பா வெள்ளிக்கிழமைகளிலோ அல்லது ஏதாவது ஒரு நேரத்துல கனகதார ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வதால மகாலட்சுமியோட பரிபூர்ண அருளும் ஆசியும் கிடைக்கும் நம்பப்படுது. கனகதார ஸ்தோத்திரம் யார் பாராயணம் செஞ்சாங்கன்னா, ஆதிசங்கரர் சிறு வயதா இருக்கும் பொழுது ஒரு ஏழை வீட்டுக்கு யாசகம் கேட்டு போறாரு. அந்த ஏழை வீட்டில் இருக்க பெண்மணி யாசகம் கொடுக்க எதுவுமே இல்லை அப்படின்னு கவலைப்படுறாங்க. வந்த குழந்தைய பார்த்தா சாட்சா சிவபெருமான் மாதிரியே இருக்காங்களே, ஏதாவது ஒரு தானம் செய்யணுமே, ஆனா நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே, இந்த உணர்ந்த ஒரு நெல்லிக்கனி தானே இருக்கு, இந்த நெல்லிக்கனியாவது நம்ம அந்த குழந்தைக்கு யாசகமா கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த நெல்லிக்கனியை கொண்டு போயிட்டு ஆதிசங்கரருக்கு யாசகமா தராங்க. ஆதிசங்கரர் அன்பா அந்த அம்மா கொடுக்கறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த நெல்லிக்கனியை வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்ட உடனே ஆதிசங்கரர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த அம்மாவோட வறுமையை எப்படியாவது நீக்கணும்னு சொல்லிட்டு அந்த சனமே அங்கு கனகதார ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யறாரு. உடனே மகாலட்சுமி அம்மா பிரத்யக்ஷமா ஆதிசங்கரருக்கு காட்சி தராங்க. ஆதிசங்கரோட வேண்டுதலுக்கு இணங்கி மகாலட்சுமி அம்மா அந்த வீட்டிற்கு நெல்லிக்கனிய பொன்மழையா பெய்யறாங்க. பொன்மழையா கிடைச்ச அந்த நெல்லிக்கனியை வச்சுட்டு அந்த அம்மா நிறைய தான தர்மங்கள் செய்யறாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 8 குறிப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணாம விடுங்க, அது உங்க இஷ்டம். ஃபாலோ பண்ணா கண்டிப்பா மகாலட்சுமி இருப்பாங்க. ஆனா இந்த 8த்தையும் ஃபாலோ பண்ணியும் மகாலட்சுமி இல்லாம போயிடுவாங்க. அது எப்படின்னு கேக்குறீங்களா? மனசுல நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் இல்லாம இந்த 8 குறிப்பை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாங்க. மகாலட்சுமி உண்மையாவே வாசம் செய்யணும்னா உங்க மனசுல இருக்க பொறாமை, கோபம், ஆணவம், திமிரு, செருக்கு, குரோதம் போன்ற தீய குணங்களை வேறறுத்து பிற உயிரிடத்தில் அன்பு, பாசம், ஜீவகாருண்யம் இதெல்லாம் நம்ம செலுத்தினா கண்டிப்பா மகாலட்சுமி உங்க மனசுலயும் சரி உங்க வீட்லயும் சரி நிரந்தரமா இருப்பாங்க. நீங்க இந்த கலியுகத்துல உங்களால கனகதார ஸ்தோத்திரம் படிக்க முடியலனாலும் கவலைப்படாதீங்க. பிறர் உயிரிடத்தில் அன்பாவும் பாசமாவும் கருணையோட நீங்க இருக்கும் பொழுது தான தர்மங்களை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா அந்த அம்மா உங்க வீட்டுல இருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி நல்ல குணத்தை உங்க மனசுல வச்சுக்காம நீங்க என்னதான் இந்த மாதிரி வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டு கற்பக விநாயகர் போட்டோவை முன்னாடி வச்சுட்டு மகாலட்சுமி அம்மா போட்டோ உள்ள வச்சுட்டு இல்ல கனகதார ஸ்தோத்திரம் 1000 வாட்டி சொல்லியும் இல்ல நாணயத்தை வச்சு பூஜை ரூம்ல வச்சு பூஜையே பண்ணா கூட உங்க மனசுல ஜீவ காரண்யமும் அன்பும் பாசமும் இல்லைன்னா கண்டிப்பா அந்த அம்மா உன் வீட்டு இருக்கிற தசை பக்கம் கூட வரமாட்டாங்க. உண்மையாவே மகாலட்சுமி உங்ககிட்ட நிறைஞ்சு இருக்கணும்னா மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும்னா பக்தியா இருங்க, அன்பா இருங்க, பாசமா இருங்க, ஜீவ காரணத்தோட இருங்க, பிறருக்கு நல்லது செய்யுங்க. நீங்க சப்போஸ் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், 100 ரூபாய் சம்பாரிச்சுன்னா கூட ஒரு 10 ரூபாவது தான தர்மம் செய்யணும்ன்ற எண்ணத்தை உங்க மனசுல வளர்த்துக்கும் போது உங்ககிட்ட கண்டிப்பா மகாலட்சுமி குடியிருப்பாங்க. இறைக்கிற கிணறு தாங்க சுரக்கும், அந்த நீர் அப்படியே இருந்தா வழிஞ்சு தாங்க போகும். அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க எடுக்க தான் அங்க தண்ணி ஊற்று அதிகமா வந்துட்டே இருக்கும். சோ அது மாதிரி உங்க மனசுல நல்ல எண்ணமும் பிறருக்கு உதவணும், நம்ம கிட்ட பெருசா காசு இல்லைனாலும் உங்களால முடிஞ்ச சிறு தானத்தையாவது இல்லாதவங்களுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது உங்ககிட்ட ஒரு ரூபாய் கூட இல்லாதவங்களுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது கண்டிப்பா அவங்களுடைய ஆசையால சீக்கிரமா நீங்க முன்னேறுவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன குறிப்பெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க உங்க கடமையை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு அன்போடையும் பாசத்தோடையும் தயை கருணை
கருணையோடையும் கோவம் இல்லாத மனசோடையும் நீங்க எப்போ ஒழுங்கா இந்த மாதிரி பூஜை செய்யறீங்களோ அப்போதான் உங்களுக்கு மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.